ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் வானத்தை பார்த்து இன்று காலநிலை எப்படி இருக்கும், மழை வருமா இல்லையா என்று கணித்தார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் காலநிலை எவ்வாறு இருக்கும் என்று துல்லியமாக கணித்தார்கள். அதன்படியே மார்கழி என்றால் குளிர்காலம் என்றும், ஆடி மாதம் என்றால் பலத்த காற்று, ஐப்பசி மாதம் மழை என்று கணித்தார்கள். அதன்படியே நடந்தது. ஆனால் இன்று அந்த நிலை மாறி வருகிறது. காலநிலை மாற்றங்களால் இன்று மழை வரும் வராது என நிபுணர்களாலேயே துல்லியமாக கணிக்க முடியாத சூழல் உண்டாகியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த காலம் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வது கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே ஆகும். ஏன் இலங்கையில் இந்த அளவு வெப்பம்? உலகளாவிய ரீதியில் புவி வெப்பமயமாதல் என்பது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட சதவீதம் உயர்ந்து கொண்டுதான் உள்ளது. மக்களின் வாழ்க்கை முறை மாற்றம், அபிவிருத்தி என்பன இயற்கைக்கு எதிரானதாக காணப்படுவதும் இந்த அதிக வெப்பத்திற்கு ஒரு காரணம் என கூறலாம். 2050 ஆண்டு ஆகும் போது இலங்கையின் சராசரி வெப்பநிலை 1.5 செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என ஆய்வுகள் கூறுகின்றன. சூரியனிலிருந்து வரும் அதிக கதிர்வீச்சு மற்றும் குறைந்த மேகம், காற்று என்பது இன்று இலங்கையில் நிலவும் வெப்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. இன்று இலங்கையின் அதிக வெப்பத்தோடு சேர்த்து எல் நினோ என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் இந்த எல் நினோ என்றால் என்ன? இலங்கையின் இந்த காலநிலை மாற்றத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? எல் நினோ என்ற சொல்லுக்கு சிறுவன் அல்லது குட்டி பையன் என்று பொருள். கிறிஸ்துமஸ் காலமான டிசம்பர் மாதங்களில் கடலின் நீர் அதிகளவு வெப்பமாவதை கவனித்து 1600ஆம் ஆண்டுகளில் தென் அமெரிக்க மீனவர்கள் இந்த பெயரினை சூட்டினார்கள். பசிபிக் கடலின் மேற்பரப்பு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக வெப்பமாதல் என்ற இயற்கை நிகழ்வே எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இயல்பான நிலையில் பசிபிக் கடலில் கிழக்கு நோக்கி வீசும் காற்றானது வெப்பமான நீரை மேற்கு நோக்கி, அதாவது இந்தோனேஷியா பகுதிக்கு தள்ளும். ஆனால் எல் நினோ காலத்தில் பசிபிக் கடலில் உருவாகும் காற்று வலு இழந்து அல்லது திசை மாறி மேற்கு திசைக்கு பதிலாக கிழக்கு திசை நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவை நோக்கி தள்ளுகிறது. இந்த மாற்றத்தால் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் உள்ள காற்றோட்டங்களை மாற்றி உலகெங்கும் மழையின் போக்கினை சீர்குலைத்து விடுகிறது. இந்த மாற்றத்தால் இலங்கையின் பருவமழையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். இதனால் கடும் வெப்பம், அதிக மழை என பல காலநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த எல் நினோ மாற்றத்தால் இலங்கை பாரிய இயற்கை அழிவுகளை சந்திக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது இலங்கையில் மே மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழையானது வழக்கத்தை விட குறைய வாய்ப்புள்ளது. இதனால் இலங்கையில் நிலவும் இந்த அதிக வெப்பமான காலநிலை தொடர்ந்து வறட்சியை நோக்கி செல்லும் அபாயம் உள்ளது. சாதாரண நாட்களை விட எல் நினோ காலத்தில் இலங்கையில் சராசரி வெப்பமானது 1 செல்சியஸ் முதல் 2 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். எனவே இது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடும் வெப்பத்தால் நோய் தொற்றுக்கள் ஏற்படும் அதே வேளை இலங்கையின் நீர்நிலைகளில் நீர்மட்டம் கணிசமான அளவு குறைந்து மின்சார உற்பத்தி பாதிப்படைய, மேலும் இலங்கையின் விவசாயம் மற்றும் பயிர்ச்செய்கையிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்நிலை இலங்கையில் தொடர்ந்தால் வரலாறு காணாத வறட்சியை இலங்கை சந்திக்கும். அதேவேளை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வழக்கத்துக்கு மாறான கனமழையும் அதனால் உண்டாகும் வெள்ளம், மண்சரிவு அபாயங்களை இலங்கை சந்திக்கக்கூடும். பொதுமக்கள் இந்த அதிக வெப்பமான நாட்களில் இடைக்கிடையே நீர் அருந்துவது, காலை 11 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை வெயிலில் நடமாடுவதை தவிர்க்கவும், முக்கியமாக வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வெப்பத்தில் தங்களை முடிந்தவரை தற்காத்து கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.